என் பேர் வி சந்திரபாபு. நாடக சேலம் மாவட்ட நாடக நடிகர் சங்கத்தினுடைய மேலாளர். பாதிப்பு தான் திரைப்பட திரைப்பட ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு தான். இது எப்படி இதை நாம் எடுத்துக்கிறதுன்னா, நடிகர்களுடைய இதுக்கு ஒரு பெரிய இழப்பு, அவ்வளோதான். நம்ம அவருடைய நிர்வாக திறமை, நடிகர் சங்கத்தில் அவர் நடத்தின நிர்வாக திறமை, அது எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் அவர் இருந்தப்போ ஒரு நல்ல சிறப்பாக இருந்துச்சு. எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போனார். எல்லாரையும் நல்ல சகோதர இதோடு நல்லா பழகினார், பிடிச்சார். அதுக்கப்புறம் மலேசியா, அங்கே வெளிநாடுகள்லாம் கூட்டி போய் திரைப்பட நடிகர்களை அழைச்சிக்கிட்டு போய் நல்ல கலை நிகழ்ச்சிகளெல்லாம் பண்ணி நல்ல ஒரு பொருள் ஈட்டி அதை சங்கத்துக்காக கொடுத்து உதவினார். சங்கத்தில் இருந்த கடனையும் அடைச்சார் அவர் தான். சங்கத்தில் இருந்த கடனையும் அவர் தான் ஃபஸ்ட்டு அடைச்சி இது பண்ணி சங்கத்தை நல்ல மாதிரி நிர்வாகம் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு தனிப்பட்ட முறையில் கலை உலகுக்கும் எங்களை மாதிரி நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. அவருடைய இடத்த இனிமேல் யாராலும் நிரப்ப முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரி நலிந்த கலைஞர்கள் எல்லாத்தையுமே ஒரு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்தி எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து வேணுங்கிற போதெல்லாம் எல்லாருக்குமே எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் பல்வேறு உதவிகள் பண்ணியிருக்காரு. நலத்திட்ட உதவிகள், ஒரு நடிகர் சங்கத்தில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சுமூகமான முறையில் அதை செயல்படுத்தினார். ரெண்டாவது, கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா தானாகவே முன் கேள்விப்பட்டாவே செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதநேயமிக்க ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு நடிகர் கலைஞர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு மனிதரை இழந்து வாடுறது எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. இது ஒரு உண்மையிலேயே கலை உலகுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். விஜயகாந்த் அவர்கள் சேலத்தில் மாடர்ன் தேட்டர் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி ஷூட்டிங் வருவார். குறிப்பாக எஸ்ஏ சந்திரசேகர் சார் எப்போ படம் பண்ணாலும் சேலத்துக்கு வருவார். சேலத்தில் அவுட்டோர் சேலம் ஏற்காட்டில் எடுப்பாங்க. இந்த பக்கோடா பாயிண்ட் இது மாதிரி பட்டணத்து ராஜாக்கள் படம் அது சேலம் மாடந்தில் எடுத்தாங்க. நாங்கள் இங்கே சேலத்தில் நடிகர் சங்கத்தில் நம்ம நாடக நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கொடுத்தாரு. அதே மாதிரி ஓம் சக்தி படம், இந்த மாதிரி எந்த படம் அதிகமாக எஸ்ஏ சந்திரசேகருடைய படம் அந்த டைரக்டர் சார் படம் இங்கே அவுட்டோருக்கு வரும்போதெல்லாம் நாங்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் நாங்கள் அனுபவித்தோம். அதே மாதிரி அந்த படப்பிடிப்புக்கு வந்தால் கூட நடிகர் சங்கத்துடைய உறுப்பினர்கள், நம்ம நாடக நடிகர் கலைஞர்கள்லாம் பார்த்து நல்லா விசாரிப்பார். இல்லை நல்லா இருக்கிறீங்களா, என்ன ஏதாவது எதுனாலும் கேளுங்க, நான் செய்கிறேன்பார். அந்த மாதிரி அவருடைய படப்பிடிப்பில் அவர் நடிக்கக்கூடிய அவருடைய ஆக்ஷன், அவருடைய அந்த பழகக்கூடிய தன்மை, சினிமா மேலே அவர் இருந்த ஈடுபாடு, நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மீது அவர் வச்சிருந்த அந்த அன்பு பற்று பாசத்தெல்லாம் நேரில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் நாங்கள் சேலத்தில் அவர் படப்பிடிப்பில் கலந்துக்கும் போதெல்லாம் நாங்களும் நிறைய அதை நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் மனசில் பட்டதை பட்டுன்னு பேசுவார். யாருக்குமே எப்பயுமே பயப்பட மாட்டார். அவர் எது செஞ்சாலுமே அதில் உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும், மனிதாபிமானம் இருக்கும், நியாயம் இருக்கும். அந்த வகையில் யாராவது வேற மாதிரி ஒரு தவறான கற்பனைக்கு போனால் கூட அதை நியாயமான முறையில் அவங்க அதை உணரணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். அதை எல்லாருமே விரும்புவாங்க. மற்றபடி ஒரு முன்கோபக்காரர் மாதிரி தெரிஞ்சாலும் கூட குழந்தை மனம் படைத்த ஒரு நல்ல ஒரு மனிதர். இப்போ இழப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு, சாதாரண இழப்பு இல்லை. திரைத்துறையிலையும் சரி அரசியலையும் சரி பெரிய இழப்பு அவர் இல்லாதனால வருத்தத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் திரைத்துறையில் நிறையா சாதிச்சுக்கிறாப்புல. அந்த திரைத்துறையில் ஷூட்டிங் டைமில் இந்த கீழே வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க கறி சோறு சாப்பிட்டது இவருனால தான். கறினா அப்போ ஒரு மாதிரி இருக்கும், இவர் போனால் கறி தான் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வேலை செய்கிறவங்களுடைய மனசை புண்படுத்தாமல் செய்வாப்புல. அது ஒரு நல்ல குணம் அவருனால. நான் நிறைய ட்ரிப் பார்த்துருக்கேன். போல்டானவர், எதற்கும் பயப்படாமல் நேரடியாக பேசுவாப்புல. அரசியல்லையும் சரி திரைத்துறையிலையும் சரி. நாடக நடிகர் சங்கத்திலையும் இருந்தார். ஆனால் மென்மேலும் அவரே இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நான் இப்போ கூட நான் நினைக்கிறேன். இன்னும் இருந்திருந்தால் சங்கம் இன்னும் நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.